ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரமிடின் சுவர்களை பார்க்கும்போது இது 4 சுவர்கள் மாதிரி தெரியும். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அது 8. சோலார் ஈக்வினாக்ஸ் நாளில் மட்டும்தான் மேலே இருந்து பார்க்கும்போது இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும். இதுக்கான காரணம் பிரமிடின் 4 பக்கங்களும் அதோட சென்டர் லைனில் பேஸ்ல இருந்து பீக் வரைக்கும் ஒரு குழி மாதிரி உள்ள தள்ளப்பட்டிருக்கும். இதை டெக்னிக்கலாக கான்கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்கேவிட்டி வெளிப்படையான 4 பக்கங்களை ஒவ்வொன்றையும் பாதியாக பிரித்து மிக சிறப்பான மற்றும் அசாதாரணமான 8 சைடட் பிரமிட், அதாவது 8 பக்க பிரமிடை உருவாக்குது. உண்மையாகவே இந்த பிரமிடை கட்டியவர்களுக்கு அவ்வளோ சக்தி எப்படி வந்ததுன்னு தெரியாது. எதுனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இதை கட்டியதானே தெரியாது. அப்படி இல்லைனா உண்மையாகவே இதை எகிப்தியர்கள் தான் கட்டினார்களா இல்லையான்னு கூட தெரியாது. சில பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல எகிப்து நாட்டில் அடிமைகளா இருந்த இஸ்ரேல் மக்களின் உதவியால தான் இந்த பிரம்மாண்டமான பிரமிட்ஸை கட்டியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கான எந்த ஒரு சரியான ஆதாரங்களும் இல்லை. எகிப்தியர்களோட கட்டிடக்கலையை பத்தி பேசும்போது அது ஒரு ஆர்கிடெக்சரல் மாஸ்டர் பீஸ்னு தான் சொல்ல முடியும். உலகத்திலேயே மேம்பட்ட கட்டிடக்கலையை அவங்க பயன்படுத்தினாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கிசா பிரமிட் மற்றும் ஸ்பிங்ஸ். இந்த ஸ்பிங்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு அடியில் நிறைய சுரங்க பாதைகள் இருக்கு. இதுல சில பாதைகள் நேரடியா பிரமிடை கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்லப்படுது. ஆனா இதை எப்படி அந்த காலகட்டத்திலேயே கட்டியிருப்பாங்கன்னு இப்போ இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸால கூட சரியா விவரிக்க முடியல. இப்படியே இருக்கு. 7500 BCல உலகத்தில் கடைசி ஐசேஜ் முடிவுக்கு வந்தது. பனிப்பாறைகள் உருகி தண்ணியா மாறி கடல் 500 அடி உயரத்துக்கு அதிகமானது. அந்த சமயத்துல இந்த பிரதேசத்துல அதிகமான ஐஸ் வாட்டர் இருந்திருக்கும்னு நம்பப்படுது. பிரமிட்ஸின் வடிவம், கட்டுமானம், உயரம், நீளம் இது எல்லாமே லேசர் லெவலிங் அளவுக்கு துல்லியமா இருக்கு. இங்க எந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட உடல் கிடைக்காததாலையும் எல்லா சுவர்களும் சமமா கட்டி இருக்கிறத பார்த்து இதை எகிப்தியர்கள் இல்லாம அதுக்கும் முன்னாடி வாழ்ந்த ரொம்ப வளர்ச்சி அடைந்த நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் கட்டியிருப்பாங்களோன்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க. அப்படி இல்லைனா ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கும் இந்த பிரமிட்ஸ் எகிப்தியர்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அதை அவங்களோட கலாச்சாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கலாம். இங்க சுவற்றில் காணப்படும் ஹைரோகிளிப்ஸ் மூலமா வரலாற்றுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை எகிப்தியர்கள் உலகத்துக்கு சொன்னாங்க. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹைரோகிளிப்ஸ்ல கூட பிரமிட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவலும் எழுதப்படல. ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு கண்டிப்பா எதிர்காலத்துல தெரிய வரும். பிரமிட்ஸின் வடிவத்துக்கு சம்பந்தப்பட்ட நிறைய கதைகள் பேசப்படுது. எகிப்தியர்களின் நம்பிக்கையின்படி இரவு நேரத்துல வானத்துல தெரியும் அடர்த்தியான கருப்பு பகுதி பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையே இருக்கும் ஒரு தடுப்பு சுவர் மாதிரியானது. பிரமிடின் உச்சியில் இருக்கும் அந்த மெல்லிய முனை சரியா அந்த அடர்த்தியான தடுப்பு சுவருக்கு அடையாளமாக இருக்கு. பிரமிடுக்கு நடுவுல பாதுகாக்கப்பட்டிருக்கும் உடல்ல இருந்து அவங்களோட ஆன்மா பிரமிடின் அந்த மெல்லிய முனை வழியா பயணம் பண்ணி வெளியே வந்து அந்த தடுப்பு சுவரை உடைத்து சொர்க்கத்துக்கு போய் சேரும்னு அவங்களோட நம்பிக்கை. இறந்து போனவங்களுக்கு அடையாளமாக இருக்கும் எல்லா பிரமிட் சூரியன் அஸ்தமனமாகும் நைல் நதி கரையோரமா கட்டியிருக்கிறது உண்மையாகவே ஒரு சிறப்பான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.